Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோவில் நம்ம டிவிஷன் அண்ட் ஸ்பேனிங் டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிவிஷன் டேக் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இது வந்து ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ் இருக்குது, இல்லை 2-3 ஹெட்டிங்கு பேராகிராஃப் அந்த மாதிரி கலந்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நான் கலர் வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்கள் நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் குரூப் பண்ணி ஒரே இதாக வைக்கணும்னா நான் அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், டிவிஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ஜென்ரலாக இந்த சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைல் ஷீட்ஸில் வந்து இந்த டேகை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டிவிஷன் அண்ட் ஸ்பேனிங் டேக்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நார்மலாக டிவிஷன் இல்லாத ஒரு பேராகிராஃப். திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் வித்தவுட் அவுட் ஆஃப் டிவிஷன் எலமெண்ட் போட்டிருக்கிறேன். அடுத்த லைன்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிவிஷன் எலமெண்ட்னு சொல்லிட்டு அந்த டிவிஷனுக்குள்ள டிஐவின்னு கொடுத்துட்டு /divன்னு முடியணும். ஸோ இந்த இடத்துல H3Pன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃபும் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் எனக்கு சேர்த்து ஏதோ ஒரு ஸ்டைல் நான் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் :green. ஸோ இது ரெண்டும் க்ரீன் கலரில் அப்பியர் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஒன்றொன்னா 2 இருந்துச்சுன்னா பரவாயில்ல, 10 இது இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு வந்து அலைன்மெண்ட் மாற்றணும், ஸ்டைல் மாற்றணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டு இந்த டிவிஷனோட ஓப்பனிங் டேக்ல என்னென்ன பண்ணணுமோ அதை HTML ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது என்டையராக அந்த டிவிஷன் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு என்டையர் குரூப்புக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா இந்த டிவிஷன் டேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ முதல்ல நார்மல் லைன் இது பண்ணேன், அதுக்கப்புறம் இதுதான் என்னோட டிவிஷன். நான் இந்த இடத்துல லைன் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிஆர்னு இருக்கிறதுனால இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஹெட்டிங் இன் டிவிஷன் டேக், திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் இன் டிவிஷன் எலமெண்ட். ஸோ ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃபும் நான் வச்சுருக்கிறேன், ரெண்டுமே சேர்ந்து ஒரே லைனால் என்ன இருக்குது, க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ இதை நான் தனித்தனியாக ஒவ்வொரு டேக்லையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிவிஷனில் இருக்கிற எல்லாமே எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர் டேக் தான் இந்த டிவிஷன் டேக். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி என்டையராக எனக்கு வேண்டாம், ஒரு லைனில் இருக்குது, அந்த ஒரு லைனில் இப்போ ஒரு பேராகிராஃப்னா அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அந்த பேராகிராஃபில் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நான் வேறு ஏதாச்சும் ஸ்டைல் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஸ்பேன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பேன் டேக்குங்கிறது இன்லைன் எலமெண்ட், தேவையான ஸ்பேஸ் மட்டும்தான் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்பேன் டேகை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது, மை மதர் ஹேஸ் ப்ளூ ஐஸ் அண்ட் மை ஃபாதர் ஹேஸ் க்ரீன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ப்ளூ ஐஸில் இந்த ப்ளூ அப்படிங்கிற வேர்டு மட்டும் எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், இந்த க்ரீனுங்கிற வேர்டு மட்டும் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளூவை நான் ஸ்பேன் டேக் நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேன் டேக்குள்ளே நான் இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்டைல் HTMLோட ஆட்ரிபியூட்டாக. ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் ப்ளூ, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி க்ரீனுக்கும் ஸ்டைல் கலர் வந்து டார்க் ஆலிவ் க்ரீன், ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட்டில் ஸ்பேனிங் எலமெண்ட். ஸோ இது வந்து எதுவுமே ஸ்பேன் பண்ணல, இந்த இடத்துல தான் நான் ஸ்பேன் பண்ணியிருக்கிறேன். மை மதர் ஹேஸ் ப்ளூ ஐஸ், ப்ளூ மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. அதே மாதிரி மை ஃபாதர் ஹேஸ் டார்க் க்ரீன் ஐஸ், ஸோ இந்த டார்க் க்ரீன் மட்டும் என்ன இருக்குது, க்ரீன் கலரில் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நான் ஸ்பேன் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேன் டேக். ஸோ என்டையராக நிறைய டேக்ஸை ஒரு பிளாக்காக சேர்த்து எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிவிஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேக்ஸில் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.